எங்கள் அப்பா 2 வாரத்துக்கு அப்புறம் தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் அப்பாட்ட போய் நான் கேட்டேன், என்னப்பா நாங்கள் தண்ணி கட்டின காடெல்லாம் எப்படிப்பா இருக்குன்னு கேட்டதுக்கு, ஆமாம் எல்லாரும் சேர்ந்து நான் கட்டுறேன் நீ கட்டுறேன்னு எல்லாம் உழப்புன்னு உழைப்பு வச்சுட்டீங்கம்மா. என்னம்மா தண்ணி கட்டி வச்சுருக்கீங்க, வாமடை அழகாக திருப்புறதுல எந்த வாமடை திருப்பினாலும் கத்தி மாதிரி திருப்பணுமா, நீங்கள் இங்கே என்னம்மா திருப்பி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டாங்க. என்னப்பா நாங்கள் திருப்பினது நல்லா இல்லையா, நல்லாவே இல்லை போமா அப்படின்னாரு. சரி நீ இந்த டீயாவது குடிப்பா, நான் அது தண்ணியமாவது அங்கிட்டு வெங்காய கட்டுக்கு தண்ணி கட்டுறேன் அப்படின்னு. சரி இதையாவது உருப்படியாக கட்டு அப்படின்னாரு. சரிப்பா அப்படின்னு நம்ம காடு திருப்பி விட்டோடனே நேராக வந்து தக்காளி காட்டுக்கு தான் தண்ணி வந்துடுச்சு. இதில் தக்காளி காடுன்னு தான் பேர், அதில் மல்லி தாங்க அதிகமாக முளைச்சிருக்கு. எங்கள் அம்மா மல்லி போட்டிருக்கதே எனக்கு தெரியாதுங்க, முளைச்சதுக்கப்புறம் தான் தெரியும் மல்லி விதையும் வச்சுருப்பாங்க போல். தக்காளி காட்டில் மல்லி செடி தான் அதிகமாக இருக்குது, தக்காளி செடியை காணமே அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ கொயன்னு முளைச்சிருக்குன்னு பாருங்களேன். தக்காளி செடி பரவாயில்ல தாங்க இருக்குது, பகுதி செடி பட்டு போச்சுங்க. நாங்கள் என்னங்க பண்ணட்டும் நட்டு வச்சோம், அது பகுதி செடி பட்டு போச்சு. நம்ம அப்பா இருந்துக்கிட்டு நீ தண்ணி கட்டுறது போதுமா, நீ போமா போய் வேலையை பாருமா அப்படின்னாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். வந்து ஆட்டுக்குட்டி அப்பாவுக்கு சாப்பாடு ஓரமெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு நானும் ஆட்டுக்குட்டி எல்லாம் அம்மா பிடிச்சிக்கிட்டாங்க. நான் ஓரமும் சாப்பாடும் எடுத்துக்கிட்டு வந்தேன். வர்றப்பே பாருங்கள் நம்ம அழகி ஒருத்தி படக்குன்னு பிடிங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. போடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரட்டும் வந்துட்டா. எங்கள் அம்மா இழுத்துக்கிட்டு போனதை பாவங்க. எங்கள் அம்மா ஒரு வழியாக தோட்டத்தில் சாப்பாடு உரமும் கொண்டு வந்து வச்சாச்சுங்க. உரம் வந்து தக்காளி காட்டுக்கும் வெங்காய காட்டுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அப்பா எட்டு வர சொன்னாங்க. கொஞ்சமாக தான் இருந்துச்சு. நம்ம அப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி என்ன சாப்பாடுனா பசங்களுக்கு வந்து புதினா சாதம் வதக்கியிருந்தேன், சாம்பாரும் வெறு சாப்பாடும் கொண்டு வந்திருந்தேன். என்னம்மா இப்படியே தூக்கிட்டு வந்துட்டு சாப்பிடுப்பா, விவசாயம் பண்ணுறவங்களும் எல்லாம் இப்படி தாப்பா சாப்பிடணும், போப்பா நீ சாப்பிடுப்பா அப்படின்னு. சரிம்மா அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் அம்மா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்களும் போய் சாப்பிடுவாங்கம்மா, எவ்வளோ நேரம் தான் சாப்பிடாமே வேலை பார்ப்பீங்க அப்படின்னு. இல்லைம்மா நான் பழம் எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்குறேம்மா, நீ போய் முதல்ல சாப்பிடுமா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான விவசாய வேலை எல்லாமே உங்களுக்கு பிடிச்சினா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை, எல்லாரும் ஹாப்பி லைஃப்.